ஜெய சஞ்சீவி. எழுதியவர் வை.மு. கோதை நாயகியம்மாள். அதிகாரம் 3. பொறாமை தேவதைகள் புரியும் ஆட்சி. சிந்தாமணி நல்ல அழகிய நங்கை. காண்போர் மனத்தை காந்தம் போல் இழுக்கும் சக்தி வாய்ந்த வனிதாமணியாய் விளங்கினாள். ஜெய சஞ்சீவி வைத்தியசாலையில் அவள் ஒரு ஏஜென்டாக நியமிக்கப்பட்டிருந்தாள். அவள் வாரம் ஒரு முறை அந்த கம்பெனிக்கு வருவதும் அங்கு மருந்துகளை வாங்கிக் கொள்வதும் வாங்கிய மருந்திற்கு பணத்தை ஒப்புவித்து கணக்கை தீர்ப்பதுமாக இருந்தாள். வாரம் ஒரு முறைக்குள் கொண்டு போன மருந்துகள் செலவாகிவிட்டால் மத்தியில் வந்து எடுத்து செல்வாள். பொன்னம்மாளுக்கு இந்த பெண்மணியை கண்டால் நிரம்பவும் பிடித்தமாயிருந்தது. ஆதலால் அவளுக்கு சரியான சம்பளமும் சுற்றுவதற்கான தனி செலவும் கொடுத்து வந்தாள். கடைசியில் விற்பனை செய்வதற்கு ஸ்திரீகளுக்கென்றே பிரத்யேக இடம் வைத்து ஸ்திரீகளே அந்த வேலைகளை கவனிக்க வேண்டுமென்று ஒரு யோசனை தோன்றியதால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து பத்திரிகையில் பெண்கள் தேவை என்ற விளம்பரமும் செய்தார்கள். அந்த டிபார்ட்மெண்டிற்கு சிந்தாமணியையே மேனேஜராக நியமித்தார்கள். மொத்தம் 5 பெண்களே தமக்கு தேவை என்று விளம்பரம் செய்திருந்தார்கள். மனுக்கள் கணக்கின்றி குவிந்து கொண்டே இருக்கின்றன. முன்னர் தாமோதரன் மீது கரம் வைத்து கோபமாக பேசி சென்ற தாண்டவராயன் கூட்டத்தினர்கள் தாமோதரனை பற்றி விசாரித்ததில் ஜெயசஞ்சீவி முதலிய ஔடதங்கள் தயாரிக்கும் முறைகள் அடங்கிய காகிதம் எப்படியோ கிடைத்துவிட்டதாயும் அதை அவன் தாயாரும் கூட உடந்தையாக இருந்து திருடிவிட்டாள் என்றும் அதனால்தான் இத்தனை உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டான் என்றும் விஷயம் அரைகுறையாக தெரிந்து கொண்டார்கள். அது முதல் எவ்விதமாவது முயற்சி செய்து அவனிடமிருந்து அந்த முறைகளை தாங்கள் அபகரித்து தாங்களும் இவ்விதம் செய்ய வேண்டும் என்ற துர்புத்தி உண்டாகிவிட்டது. அதனால் அதை பற்றியே சதி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். வெறும் வாயை மெல்லும் அவ்வைக்கு ஒரு பிடி அவல் கிடைத்தது போல இந்த கூட்டத்தினருக்கு தாமோதரன் செய்திருந்த விளம்பரம் வெகு ஆதாரமாக கிடைத்துவிட்டது. அந்த விளம்பரத்தை கண்டதும் பெரும் மகிழ்ச்சி கொண்டு அன்றிரவே ஒரு கூட்டம் கூட்ட ஏற்பாடு செய்து இரவு 10 மணிக்கு குறிப்பிட்ட இடத்தில் கூட்டத்தையும் கூட்டிவிட்டார்கள். அக்கூட்டத்தின் தலைவனாகிய தாண்டவராயன் எழுந்து, நண்பர்களே, இக்கூட்டம் எதற்காக கூட்டியிருக்கிறோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நம்முடனேயே சிநேகமாக இருந்து பல ஆண்டுகள் தின்று கொழுத்த பின் நம்மை விரோதித்து கொண்டு சென்றதும் அல்லாமல் நம்மை விலக்கிவிட்டு அவன் நம்மிடம் கற்ற கொள்ளையடிக்கும் வித்தையை உபயோகித்து ஜெயசஞ்சீவி செய்யும் முறை காகிதத்தை கொள்ளையடித்து கொண்டு வந்து அதனால் பெரிய மனிதனாக விளங்கும் தாமோதரன் பண திமிரால் தான் முன்பு செய்து வந்த ஊழலையும் நம் சிநேகிதத்தையும் மறந்து அன்று எவ்வளவு உதாசீனமாக பேசினான் என்பது நீங்கள் அறிவீர்கள். அந்த பயலை தலை எடுக்க ஒட்டாமல் நாம் செய்துவிட வேண்டுவதுதான் நாம் அவனுக்கு செய்யும் பிரதியாகும். இதற்கு ஏதோ இந்த விளம்பரமே நல்ல துணையாயிற்று. நேயர்களே, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நமது ஆசை கிளத்தி இந்திராணியை நாம் மறைமுகமாக நிறுத்தி இதற்கு ஒரு மனு போட செய்து எப்படியாவது அந்த ஜெயசஞ்சீவி வைத்தியசாலையில் வேலைக்கு அமர்த்திவிட வேண்டும். இந்திராணியை போன்ற கெட்டிக்காரியை இனி உலகில் இவளை படைத்த கடவுளாலேயே சிருஷ்டிக்க முடியாது என்பது நிச்சயம். இவள் தற்காலத்திற்கேற்ப ஆங்கிலமும் படித்திருக்கிறாள். நல்ல யூக சக்தி உடையவள். ஆகையினால் இக்காரியத்திற்கு இவளே சரியான ராணி ஆவாள். இப்போது தாமோதரன் இருக்கும் நிலைமைக்கு நாமும் வந்துவிடலாம். பிறகு போலீசாரிடம் அகப்பட்டு சாகும் விதியை வென்றுவிடலாம். இந்திராணி, விஷயம் தெரிந்ததா? அங்கு உனக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும்படி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உன் ஜால வித்தை முற்றும் காட்டி நீ பெரிய குடும்பத்து பெண் போல நடித்து தாமோதரனை கண்டு காதல் கொண்டு அலைதல் போல அபிநயித்து அவனை உன் வலையில் போட்டு சிக்க வைத்த பின் அவன் இடத்திலிருந்து அந்த பிளானை எப்படியாவது அபகரித்து கொண்டு வர வேண்டும். அந்த முறைகள் அவனிடமாவது அவன் தாயாரிடமாவது தான் சதா இருக்கின்றனவென்று கேள்வி. அந்த கடிதத்தை எப்படியாவது கண்டுபிடித்து அடித்து கொண்டு வந்துவிட வேண்டும். அப்படி அதை கொண்டு வந்துவிட்டால் அந்த முறையை கொண்டு நாம் தயார் செய்து அந்த கம்பெனியையே இந்திராணியின் பேரில் ரெஜிஸ்டர் செய்து விடலாம். என்ன சொல்கிறாய் கண்ணாட்டி என்று மழை பெய்து ஓய்ந்தது போல கூறினான். அடுத்த நிமிடமே, அண்ணாத்த, நீ சொல்றதுதான் சரி. இதை நாங்கள் எல்லோரும் ஆமோதிக்கிறோம். அந்த தாமோதரனை சரியானபடி மட்டம் தட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம்மை செய்த அவமானத்திற்கு தக்க சிக்ஷை செய்ததாகாது என்று மற்றவர்கள் ஆரவாரித்தார்கள். இந்திராணி எழுந்து நின்று, என் ஆசை நேசர்களே,
இக்காரியத்தை நான் செய்வது பெரியதே அல்ல. இதை ஒரு நொடியில் செய்துவிடுகிறேன். எனக்கு அந்த சாமர்த்தியம் கூட இல்லையா? இதை பற்றி கவலையே வேண்டாம். முதலில் இதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதாவது எனக்கு சொந்தமாக சில வைர நகைகளும் உயர்ந்த ஆடைகளும் முதலில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் என்னை பார்க்கும்போதே ஓர் பெரிய சீமாட்டியின் மகள், செல்வ சீமாட்டியைப் போல, இளைய ஜமீன்தாரிணியைப் போல இருக்க வேண்டும். அப்போதுதான் என்னை அவர்கள் முற்றிலும் சந்தேகமே இன்றி நம்பக்கூடும். இல்லையேல் அல்ப மனுஷி என்று எண்ணிவிட்டால் பெரிய மோசமாகிவிடும். மேலும் நான் வேலைக்கு போவது என்னுடைய தொழிலுக்கு என்று நான் கூறப்போவதில்லை. என்னுடைய பொழுதுபோக்கிற்காகவும் தமாஷுக்காகவும் நமது சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தை உண்டாக்க உதவி செய்யவும் நான் இங்கு வந்தேன் என்று கூறப்போகிறேன். அதற்கு தகுந்த அந்தஸ்து இருக்க வேண்டுமல்லவா? ஆதலால் நாளையே இந்த ஏற்பாட்டை செய்யுங்கள். மனுவும் எழுதி போட்டு விடுவதோடு நானே நேரிலும் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றாள். இந்த ரசமான யோசனையை எல்லோரும் அங்கீகாரம் செய்தார்கள். இன்னும் அநேக தீர்மானங்கள் நிறைவேறின. அதன் பிறகு மதுபானம் வழங்கப்பட்டது. கூட்டமும் கலைந்தது. மீண்டும் தாண்டவராயன் இந்திராணியை தட்டி கொடுத்து, கண்ணே, ஜாக்கிரதை, அந்த பயலை ஒரு அறை விட்டு நான் இதை கைப்பற்றி விடுவேன். ஒரு கால் அது எக்கச்சக்கமாகி போலீசாரிடம் அகப்பட்டு கொள்ள நேர்ந்தால் கஷ்டமாக முடியுமே. அதற்காகத்தான் நாமும் அகப்பட்டு கொள்ளாது காரியமும் ஒழுங்காக முடிய வேண்டிய வழியை தேட வேண்டும். அதற்காகவே இவ்வித யோசனையை செய்துள்ளேன். இதில் வெற்றியை காட்டிவிட்டால் நீதான் இந்த பட்டத்து இந்திராணி ஆகிவிடுவாய் என்றான். விஷம் தலைக்கு ஏற ஆரம்பித்துவிட்டால் எவ்வளவு வேகமாக ஏறுமோ அதேபோல் விஷம புத்தி உடையவர்களின் செய்கையும் பரபரப்பாக நடைபெறத் தொடங்கியது. மறுதினமே இந்திராணியின் அப்ளிகேஷன் ஒரு பாவமும் அறியாத தாமோதரனுக்கு கிடைத்தது. அன்று மாலையிலேயே நவீன நாகரிகமான அலங்காரத்துடன் இந்திராணி ஜில் ஜில் என்று ஜெயசஞ்சீவி வைத்தியசாலைக்கு வந்து சேர்ந்தாள். அப்போதே வெளியில் புதிதாக வந்த பெரிய குடும்பத்து பெண்ணை போன்றும் நாணத்தில் மிகுந்த நாரிமணி போன்றும் பெருத்த நாட்டியத்துடன் வந்து தன் பெயர் அடித்த சீட்டை தாமோதரனின் முன்பு நீட்டினாள். இதை வாங்கி பார்த்த தாமோதரன் கபடமற்ற பார்வையுடன், அம்மா வாருங்கள், இந்த ஆசனத்தில் அமருங்கள் என்று கூறி, அம்மா அம்மா, இதோ யாரோ வந்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று தன் தாயாரை கூப்பிட்டான். பொன்னம்மாளும் வந்தாள். இந்திராணியினுடைய தடபுடல் அலங்காரங்களையும் சீமை கமலத்தின் ஜொலிப்பையும் கண்டு பொன்னம்மாள் வியப்புற்று மயங்கிவிட்டாள். அம்மா, இந்த கடிதம் அனுப்பியது நீதானா? நீ எங்கே இருப்பது? இதற்கு முன் எங்கேனும் வேலை பார்த்திருக்கிறாயோ என்று கேட்டாள். அதற்கு இந்திராணி, அம்மா, நான் தான் இதை அனுப்பியவள். எனக்கு எங்கேனும் வேலை செய்து பிழைக்க வேண்டிய நிலைமையே கிடையாது. எங்களுக்கு பரம்பரையாக வேண்டிய சொத்திருக்கிறது. நான் என் வீட்டிற்கு ஒரே செல்வ புதல்வியாக விளங்குகிறேன். எனக்கு ஏராளமான பண செலவிட்டு பாட்டு படிப்பு முதலியன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு எனக்கு அருமையாய் விளங்கிய பிதா இறந்துவிட்டார். 2 மாதங்களாகின்றன. வீட்டில் இருந்தால் அந்த விசனம் தாங்க முடியவில்லை. அதனால் இப்படி எங்காவது வேலை பார்த்து கொண்டு பொழுதை கழிக்கலாம் என்று தோன்றியது. மேலும் இது நல்ல கௌரவமான கம்பெனி என்றும் கேள்விப்பட்டேன். எனக்கு சம்பளத்தை பற்றி அவசியமில்லை. நான் கௌரவமாக வேலை செய்து பொழுதை போக்க தயாராக இருக்கிறேன். நல்ல சாவகாசம்தான் எனக்கு முக்கியம். எனக்கு பணம் பிரதானமில்லை என்று வெகு ஒழுங்காக கயிறு திரித்தாள். இதை கேட்ட பொன்னம்மாளுக்கு வெகு நம்பிக்கையும் அந்த கபடியினிடத்தில் மதிப்பும் உண்டாகிவிட்டன. அவளுடைய நடிப்போ உலகிலேயே அவளை போன்ற கற்புக்கரசியே இல்லை என்று கூறும்படியாக இருந்தது. அழகும் அதற்கு போட்டி போட்டது. ஆடம்பரமும் மேல் வகைகளுக்கு சகாயம் செய்ததால் முன்பின் சற்றும் யோசிக்காமல் அவளுக்கு வேலை கொடுப்பதாக வாக்கு கொடுத்து அதற்கான காரியங்களை செய்துவிட்டு நாளை முதல் வேலைக்கு வரும்படியும் கூறிவிட்டாள். தாமோதரனும் அதற்கு இசைந்தான். வந்த வேலை திருப்திகரமாக முதல் நாளே முடிந்துவிட்டதனால் அளப்பரிய சந்தோஷத்துடன் இந்திராணி வீட்டிற்கு வந்தாள். அவளது வரவை எதிர்நோக்கி நின்ற தாண்டவராயனும் அவனது கூட்டத்தினரும் ஆவலோடு அவளை வரவேற்று விஷயம் ஜெயம் என்றதை அறிந்ததும் அளவில்லா ஆனந்தமடைந்து அவளுக்கு கைலாக்கு கொடுத்து அன்று பெரிய விருந்து நடத்திவிட்டார்கள்.
அப்போதே கைக்கு அந்த பிளான் கிட்டிவிட்டதாக மெத்தனம் புரிந்தார்கள். மறுநாள் முதல் வெகு அடக்க ஒடுக்கமாக இந்திராணி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அவளுக்கு என்ன வேலையுண்டோ அதை வெகு ஒழுங்காக செய்வதும், தலை நிமிராது குனிந்தபடியே இருப்பதுமாய் எல்லோரையும் பிரமிக்க செய்ததுடன் சில தினங்களுக்குள்ளேயே தன்னை நன்றாக நம்பும்படி செய்துவிட்டாள். சிந்தாமணியே அந்த டிபார்ட்மெண்ட்டை கவனித்து வந்தாள். அங்கு 5 பெண்கள் வேலைக்கு அமர்ந்தார்கள். சிந்தாமணி அந்த கம்பெனி ஆரம்பம் முதல் வேலை செய்வதால் அவளுக்கு கம்பெனி விஷயங்கள் சகலமும் நன்றாக தெரியும். ஆதலால் மேனேஜர் வேலை பார்ப்பதற்கு வெகு சுலபமாக முடிந்தது. அவள் அங்கு வேலைக்கு வந்த நாள் முதலாக மிக்க ஒழுங்காயும் வித்தியாசமற்ற அன்புடனும் தன்னை அறியாத ஒரு பற்றுதலுடனும் வேலை செய்து வருகிறாள். நாளடைவில் அவளுக்கு இயற்கையான பருவத்திற்கேற்ப வனப்பும் வசீகரமும் தேஜஸும் பளபளத்த மேனியும் முக கம்பீரமும் ஒன்று கூடி அபாரமான எழிலுடன் விளங்கினாள். ஆனால் அத்தனை தேஜஸிலும் அவள் முகத்தில் சதா விசனமான கலையே நிறைந்து விளங்கியது. இதற்கு காரணம் அவ்வனிதையின் மனம் அறியுமே அன்றி பிறர் அறிய முடியவில்லை. 25 வயது வாலிபனாகிய தாமோதரனை மட்டும் இயற்கை அன்னையின் பருவ விளையாட்டு விட்டதா? விடவில்லை. அவனுடைய தோற்றம் அசல் மன்மதனை போல் தோன்றியது. தனலக்ஷ்மியும் ஜெயலக்ஷ்மியும் அவனிடம் பூரண கடாட்சம் செய்ய தொடங்கிய பிறகு தனித்த ஜோதிக்கு கேட்க வேண்டுமா? வயதிற்கேற்ற அறிவு, அதற்கேற்ற அனுபவம், அதற்கிசைந்த ஒடுக்கம், அதற்கு துணையான நன்னடத்தை, வாக்கு நாணயம், மரியாதை, பணிவு முதலிய பல குணங்களும் ஒன்று கூடி அவனை வெகு மேன்மையாக விளங்க செய்தன. இந்திராணியோ தன்னுடைய காரியத்தில் ஜெயம் அடையும் பொருட்டு தாமோதரனை காணும் போதெல்லாம் குலுக்கி பிலுக்கி கடைக்கண்ணால் பார்த்து தன் வலையை வீசும் சாகசங்களை செய்வாள். தாமோதரன் இந்த பெண்ணிடம் அதிக நேரம் நிற்கக்கூட மாட்டான். காரியத்தை கவனித்துக் கொண்டு போய்விடுவான். இந்திராணி தின்பண்டங்கள், பழங்கள் இவைகளை வாங்கி வந்து தாமோதரனுக்கு கொடுப்பாள். தாமோதரன் அவளுடைய கருத்தை அறிய மாட்டானாகையினால் அவைகளில் 1-2 மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை திருப்பி விடுவான். சிந்தாமணி மட்டும் இந்திராணி செய்யும் ஜால லீலைகளையெல்லாம் வெகு கவனமாக கவனித்து வந்தாள். அதோடு இந்திராணியை கண்டாலே அவளை அறியாத சந்தேகம் உண்டாகியது. அதனால் இந்திராணியை பற்றி கவனித்துக் கொண்டே வரத் தொடங்கினான். இந்த ரகசியத்தை தாமோதரனாவது இந்திராணியாவது அறியமாட்டார்கள். தான் எதிலும் பட்டுக்கொள்ளாதவள் போல இருந்து முக்கியமாக அதை கவனிக்கலானாள். தாமோதரனை எவ்விதமாவது குடிப்பதற்கு பழக்கிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்திராணியின் கூட்டத்தார் கொண்டுள்ளதால் அதற்கு பிரயத்தனம் செய்ய தொடங்கினாள். இந்த சூக்ஷமத்தை சிந்தாமணி தெரிந்து கொண்டு அவ்வழியில் மிக்க ஜாக்கிரதையாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். இந்திராணி மோட்டார் வைத்துக்கொண்டு தானே ஓட்ட ஆரம்பித்தாள். தாமோதரனிடத்தில் வெகு பிரியமாக பழகி பேசுவதும் அவனையும் டிஃபன் சாப்பிட ஹோட்டலுக்கு அழைத்து போவதுமாக ஆரம்பித்தாள். தினம் தினம் இவ்விதம் அழைத்தும் எத்தனை நாளைக்கு தடுப்பது? பொன்னம்மாளுக்கும் அவளை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருப்பதால் அவளும் அதை தடுக்காதிருந்து விட்டாள். தாமோதரன் வெகுவாய் நம்பிவிட்டதால் அவளுடன் மிக்க தாராளமாக பேசி பழக ஆரம்பித்ததோடு அவளுடன் டிஃபன் சாப்பிடவும் தலைப்பட்டான். மோட்டாரில் அவனை அழைத்து சென்று உயர்தரமான குடி வகைகளை கொணர்ந்து வைத்து பார்த்தாள். அதற்கு மட்டும் தாமோதரன் இணங்கவில்லை. அவனுக்கு குடிப்பழக்கம் அடியோடு கிடையாதாகையினால் அதை அறவே மறந்துவிட்டான். இந்திராணியுடன் தாமோதரன் காரில் செல்கையில் தன்னுடைய மனத்தின் ஆசையை வெகு அன்பாக கூறவும் தொடங்கினாள். இந்திராணி தன் வீட்டில் டீ பார்ட்டி வைத்து அதற்கு தாமோதரனை அழைத்திருந்தாள். அழைப்பு பத்திரம் தாமோதரன் கைக்கு எட்டியதும் அதே நேரத்தில் அவன் மேஜை மேல் கீழ் வரும் துண்டு கடிதமும் இருந்தது. தாமோதரா, ஏமாந்து போகாதே, உஷார். டீ பார்ட்டி என்பது உண்மையல்ல, உன்னை மோசம் செய்யும் பொருட்டே நடப்பதாகும். ஜாக்கிரதை, இந்த உண்மையை பிறகு நீயே காணக்கூடும் என்று மொட்டையாக எழுதியிருந்ததை கண்டான். இவனுக்கு ஆச்சரியம் கூற திறமற்று விட்டது. இதென்ன இது? இந்திராணியோ சாமானிய பெண்ணல்ல, பெரிய குடும்பத்து சீமாட்டி. அவள் எதற்காக என்னை மோசம் செய்ய வேண்டும்? அவள் என்னிடம் காட்டும் பிரியமெல்லாம் என்னை நேசிப்பதாக அன்றோ தெரிகிறது. அப்படி இருக்க என்னையே மோசம் செய்ய காரணம் என்ன இருக்கிறது? இதென்ன வேடிக்கை என்று வெகு நேரம் சிந்தித்தான். அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை.
பொன்னம்மாளுக்கும் இந்த அழைப்பு பத்திரம் வந்திருந்ததால் அவளும் மரியாதையோடு போக வேண்டுமென்று தாமோதரனுக்கு கூறி பிரயாணத்திற்கும் சித்தமாகிவிட்டாள். தாமோதரன் இந்த மொட்டை கடிதத்தை பற்றி தன் தாயாரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று எண்ணி குழப்பமடைந்தான். பின்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் எதுவாயினும் தன் தாயாரிடம் காட்டிவிடுவதுதான் மேல் என்று தீர்மானித்து பின் கடிதத்தை காட்டினான். இதை கண்ட பொன்னம்மாள் அபாரமான வியப்பு கொண்டு, இதென்ன கடிதம், மொட்டையாக இருக்கிறதே, யார் கொடுத்தார்கள், எப்படி வந்தது என்று கேட்டு பிரமித்து போய்விட்டாள். தாண்டவராயன் கூட்டத்தினர்கள் பெருமுயற்சியுடன் டீ பார்ட்டிக்கு தயார் செய்து தம்மை அன்றி புதிய ஆட்களையும் ஸ்திரீகளையும் சேகரித்து ஊருக்கு வெளியில் பெரிய இந்திர பவனம் போன்ற பங்களாவை எடுத்து அலங்கரித்து தடபுடல் செய்திருக்கிறார்கள். ஏந்திராணி, இருவருக்கும் அழைப்பு பத்திரம் அனுப்பினாயா என்றான் தாண்டவராயன். அதற்கு இந்திராணி, இன்னும் பத்திரம் அனுப்பாமலா? இதோ சற்று நேரத்திற்கெல்லாம் மோட்டார் அனுப்பப் போகிறேன். தாயும் பிள்ளையும் சேர்ந்து வந்து விடுவார்கள். பிறகு பார்ட்டி நடத்தலாம் என்றாள். தாமோதரனும் பொன்னம்மாளும் அந்த துண்டு கடிதத்தை பற்றி ஒன்றும் தோன்றாது யோசித்தார்கள். எனினும் அதை பற்றி அவர்கள் நம்பவில்லை. எதை யாரோ வேண்டுமென்று செய்திருக்க வேண்டும் தாமோதரா. இதை பார்க்கையில் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இந்திராணி நல்ல செல்வ சீமாட்டியாயும் அழகாயும் இருக்கிறாள். அதோடு நல்ல புத்திசாலி. அவளை எங்கே உனக்கு விவாகம் செய்துவிடப் போகிறார்களோ என்கிற பயம் அவர்களை சேர்ந்த எந்த மனிதர்களுக்காவது இருக்கலாம். பொறாமையினால் அவர்கள் இப்படி செய்து அதை கலைக்க முயன்று இருக்கலாம். இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தோன்றவில்லையே. உனக்கு என்ன தோன்றுகிறது என்றாள். எனக்கா, நீ சொல்கிறபடிதான் இருக்கலாம். உண்மையில் நான் பழகிய வரையில் அவள் என்னை முழு மனத்துடன் நேசிக்கிறாள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவளுக்கு என்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் பரிபூரணமாக இருக்கிறது. ஆனால் என்ன? ஆனால் உனக்கு பிடிக்கவில்லையா? அதுதானே சொல்லப்போகிறாய். அதை பற்றி இப்போது விசாரம் என்ன? வீதியில் ஏதோ மோட்டார் வந்த சப்தம் கேட்கிறதே பார் என்றாள் பொன்னம்மாள். உடனே ஒரு ஆள் வந்து, இந்திராணி அம்மாள் வீட்டிலிருந்து கார் வந்திருக்கிறது. அவர்களுக்கு வருவதற்கு ஓய்வில்லையாம். உங்கள் 2 பேர்களையும் அழைத்து கொண்டு போக வர சொன்னார்கள் என்று கூறினான். இந்த மொட்டை கடிதத்தை கவனிக்காமல் இருவரும் புறப்பட்டு வண்டியில் ஏறிவிட்டார்கள். வண்டியும் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. டிரைவர், அந்த பங்களா எங்கிருக்கிறது? வெகு தூரமா என்று கேட்டான் தாமோதரன். உடனே டிரைவர், இல்லைங்க, கிட்டதானுங்க இருக்குது. நம்ம வீட்டுக்கும் பங்களாவுக்கும் 10 மைலு தானுங்க, ஜாஸ்தி இல்லைங்க என்று பேசிக்கொண்டே செல்கையில் எதிரே ஒரு மோட்டார் வெகு வேகமாக தலை தெறிக்க வந்தது. இவ்வண்டியின் சமீபத்தில் வருகையில் அந்த மோட்டார் நின்று விட்டது. வண்டியில் இருந்த டிரைவர் ஒரு குதி குதித்து இறங்கி, அடே, வண்டியை நிறுத்து, நகருகிறாயா என்று கூறிக்கொண்டே துப்பாக்கியை காட்டினான். இந்த எதிர்பாராத சம்பவத்தை கண்டு நடுநடுங்கிய டிரைவரின் கை கால்கள் வெலவெலத்து போய் அப்படியே சாய்ந்து விட்டான். பொன்னம்மாள், தாமோதரன் ஆகியவர்களின் நிலைமையை கூற வேண்டுமா? கதி கலகி நிலை தடுமாறி ஸ்தம்பித்து ஆ என்று வாய்விட்டு அலறிவிட்டார்கள். அப்போது மாலை 5 மணி சுமார் இருக்கும். காலம் ஐப்பசி மாதமாகையினால் 5 மணிக்கு சூரியன் அஸ்தமனமாகும் தருணமாகிவிட்டது. சாலையின் 2 புறமும் சவுக்கு மரங்கள் அடர்ந்திருந்தமையினால் இருள் சூழ்ந்தவாறே இருந்தது. பக்ஷி இனங்களின் ஆரவாரங்களைத் தவிர வேறு சந்தடியே இல்லை. இத்தகைய நிர்மானுஷ்யமான காட்டு வழியில்தான் மேற்கூறியபடி சம்பவம் நிகழ்ந்தது. கதி கலங்கிய தாயும் மகனும் மருண்டு இருந்த சமயம் 2 முரட்டு ஆட்கள் வந்து இவர்களை மிரட்டியவாறு துப்பாக்கியை காட்டி, பதில் பேசாமல் சகலத்தையும் ஆடை உள்பட கழட்டி வைக்கிறீர்களா? சுட்டுவிடட்டுமா? பதில் பேசினால் செத்தீர்கள் என்றார்கள். என்ன செய்வார்கள் பாவம், திருக திருக விழிக்கிறார்கள். உயிருக்கு மிஞ்சி யாதுமில்லை. ஆதலால் சகலத்தையும் கழற்றி வைத்தார்கள். வந்த முரடர்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, ஆடே திருட்டு பயலே, ஓகோ, எங்களிடமா இந்த ஜாலவித்தை? ஜெயசஞ்சீவி செய்யும் முறை காகிதம் எங்கே? அதற்காகத்தான் நாங்கள் உன்னை தேடி அலைவது. இந்த வைரமெல்லாம் கிடக்கட்டும். அதை எடுத்து வை. எங்கே வைத்திருக்கிறாய் சொல்லு என்று அதட்டி மீண்டும் துப்பாக்கியை காட்டினார்கள். இனி என்ன செய்ய முடியும்? பொன்னம்மாள் அந்த முறையை ஒரு சிறிய பையில் போட்டு
தன் தலையில் வைத்து முடி போட்டுக் கொண்டிருந்தாள். அதை எப்படி இவர்கள் கண்டுகொள்ளப் போகிறார்கள் என்று எண்ணி, ஐயா, அந்த அல்ப விஷயத்திற்கா எங்களை இவ்விதம் செய்கிறீர்கள்? எங்களுக்கு அந்த முறை வாயிலேயே பாடமல்லாது பிரத்யேக பிளான் ஒன்றுமில்லை. வேண்டுமாயின் சொல்கிறேன் என்று சற்று தைரியமாக கூறினாள். இதற்குள் அந்த முரடரில் ஒருவன், ஓஹோ, எங்களை ஏய்ப்பதற்கு இது ஒரு முறையோ? அதெல்லாம் முடியாது. நீ கொள்ளையடித்த விஷயத்தை நாங்கள் அறிவோம். அதை கூட நீ உயிருடன் சொல்ல மாட்டாயா? இந்த கதைக்கெல்லாம் நானா கட்டுப்படுகிறவன்? அதை வைக்கிறாயா இல்லையா என்று கேட்டபடியே சற்றும் அச்சமின்றி பொன்னம்மாளை தீண்டி கையை பிடித்து இழுத்து மற்றொரு கையினால் தலையில் கையை கொடுத்து மோட்டாரிலிருந்து கீழே தள்ளினான். அப்போது தலையில் வைத்திருந்த அந்த பையுடன் தலை அவிழ்ந்து அது பொத்தென கீழே விழுந்தது. அதை கண்டதும் ஆஹா என்ற அந்த முரடர்கள் ஆரவாரித்தார்கள். பொன்னம்மாளும் தாமோதரனும் அப்படியே அலறி ஸ்மரணை தப்பியவர்களைப் போல் ஆனார்கள். அடுத்த நிமிடம் அந்த முரடர்கள் அதை எடுத்துக்கொண்டு தங்கள் மோட்டாரில் ஏறிக்கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் கருப்பு சட்டை அணிந்திருந்ததால் இருளுக்கும் அதற்கும் வெகு பயங்கரமாக தோன்றியது. அம்முரடர்கள் சென்று 5 நிமிடம் கழிந்த பிறகே இவ்விருவருக்கும் சற்று உயிர் வந்தது. இனி எது வந்து என்ன செய்யக்கூடும்? ஐயோ தாமோதரா, இப்படி ஓர் விதி வந்து நேரும் என்று நாம் கனவிலும் கருதவில்லையே. இனி என்ன செய்வது என்று பொன்னம்மாள் புலம்பினாள். அந்த வழிப்பறி கொள்ளைக்காரர்களுக்கு நம்மிடம் இந்த பிளான் இருக்கிறது எவ்விதம் தெரிந்திருக்கும். ஐயோ அம்மா, நமக்கு டீ பார்ட்டியும் வேண்டாம், இழவும் வேண்டாம். நாம் இப்போதே வீடு திரும்பி விடுவோம். வண்டியை மட்டும் திருப்பி அனுப்பிவிடுவோம். அப்பா டிரைவர், தயவு செய்து நீ எங்கள் வீட்டிற்கே ஓட்டு. நாங்கள் இந்த அலங்கோலத்தில் இருக்கையில் டீ பார்ட்டி தானா குறைவு? நேரே திருப்பு என்றான் தாமோதரன். வண்டிக்காரனும் நடுக்கத்தோடு, ஐயா, இது என்ன ஆபத்து? நமக்கு பெரிய கண்டமாக அல்லவா முடிந்தது. என்ன பிளான் அது? எனக்கு விஷயமே தெரியலையே என்று கூறிக்கொண்டே வண்டியை திருப்பி வீட்டிற்கு ஓட்டினான். அவர்களுக்குள்ள கலக்கமும் கிளியும் கூற திறமற்றுவிட்டது. அந்த மொட்டை கடிதத்தை நாம் சட்டை செய்யாது போனதன் பலனோ இது என்று தவிக்கிறார்கள். வண்டிக்காரன் மீண்டும் அவ்வழியே தான் எவ்விதம் போவது என்று பயந்தவாறு தலை தெறிக்க ஓட்டத் தொடங்கி வீட்டை அடைந்தான். சுமார் 2000 ரூபாய் தாளுமான மோதிரம், 2000 ரூபாய் கடுக்கன், கெடிகாரம், ஜோபியிலிருந்த 100 ரூபாய் ஆக எல்லாம் போய்விட்டது. ஒரு பங்கு இருக்க அந்த மருந்து முறை போய்விட்ட துக்கம் கூற திறமன்று நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து யோசித்து பார்க்கிறார்கள். ஒன்றும் புலப்படவில்லை. தங்களுக்கு இவ்விதம் நேர்ந்தது என்பதை கூறவும் வெட்கம். கூறாமல் எவ்விதம் இருப்பது என்ற யோசனையில் இரவு முற்றும் குழம்பினார்கள். வண்டியோட்டி மெல்ல நடுங்கியவாறு வீட்டை அடைந்தான். இந்திராணி முதலியோர் இவர்கள் வரவை வெகு ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். வண்டி வரும் சத்தம் கேட்டவுடனே இந்திராணி பெரும் ஆரவாரத்துடன் இவர்களை எதிர்கொண்டு அழைக்க வீதிக்கு ஓடி வந்தாள். இங்கு கிளி பிடித்த முகத்துடன் வண்டியோட்டி மட்டும் இறங்கி, அம்மா, காரியம் மோசமாக முடிந்துவிட்டது. கள்ளனுக்கு மேல் பெருங்கள்ளன் நம் கண்ணில் மண்ணை தூவி ஏமாற்றிவிட்டான் என்று கூறி முடிப்பதற்குள், ஆ, என்ன என்ன கொள்ளை போய்விட்டதா? அந்த பிளானா கொள்ளை போயிற்று? ஐயோ தாண்டவா, இனி வெளியில் வா, அவன் வரவில்லை. விஷயம் விபரீதமாகிவிட்டது. அந்த சங்கரனையும் சீதாராமனையும் காணாமல் இருக்கையில் நமக்கு எதிராக வேலை செய்வதற்குத்தான் மறைந்து விட்டார்கள் என்று நான் கூறவில்லையா? நமக்கு எதிராக இப்போது செய்துவிட்டார்கள். இனி என்ன செய்வது? நாம் இத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டதெல்லாம் வீணாயிற்றே என்று பெரிதாக அலறினாள். இதற்குள் மறைந்திருந்த தாண்டவராயன் முதலியோர் வெளியில் வந்தார்கள். ஐயோ, நான் கூட அன்றே நினைத்தேன், நம்மிடம் சொல்லாமல் அந்த சங்கரன் எங்கேயும் செல்ல மாட்டான். அங்கனம் இருக்க அவன் நமக்கு தெரியாமல் சீதாராமனையும் இழுத்துக்கொண்டு மறைந்திருந்து இக்காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஏண்டா, நீதானே வண்டி ஓட்டினாய், ஆள் யார் என்று உனக்கு தெரிந்ததா என்றான். அதற்கு வண்டிக்காரன், எஜமான், எல்லோரும் கருப்பு சொக்காய், கருப்பு குள்ளாய் போட்டு இருந்தார்கள். முகத்தில் கூலிங் கிளாஸ் போல கருப்பு கண்ணாடி பெரிதாக அணிந்திருந்தார்கள். மீசை கட்டையாக இருந்தது. சங்கரன் குரல் போல ஒருவனுக்கு இருந்தது. இப்போதுதான் நினைவிற்கு வருகிறது. என்னை பார்த்ததும் அவன் விலகி இருந்து ஆட்களை ஏவினான். ஏண்டா, அந்த பிளானை பிடுங்கிக் கொண்டதை பார்த்தாயா என்று கேட்டான் தாண்டவராயன். அதற்கு வண்டிக்காரன், ஆகா, என் கண்ணால் கண்டேன்.
கருப்பு பட்டினால் செய்த சிறிய பையில் அந்த காகிதத்தை போட்டு அந்த அம்மாள் தலைமயிரோடு மயிராக முடிந்து கொண்டிருந்தாள். அந்த ஆசாமி முதலில் அதைத்தான் தேடி பிடித்து வாங்கி சென்றான். அதற்கு தாண்டவராயன், ஐயோ, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து விட்டது என்பது நிஜமாகிவிட்டதே. இனிமேல் நாம் இவர்களை விட்டுவிட்டு அந்த பயலை தேட வேண்டும். அவன் எந்த பாதாள லோகத்தில் ஒளிந்திருப்பினும் நான் விடப்போவதில்லை. அவன் என்னிடமே வித்தை கற்று என்னிடமே அதை காட்டுகிறானா? ஆகட்டும், அவனை கண்டுபிடித்து பிளானை கைப்பற்றி கொண்டு அவன் எனக்கு செய்த துரோகத்திற்காக அவனை சிறையிலிட்டு சித்திரவதை செய்யாவிடின் என் பெயர் தாண்டவராயன் அல்ல. இது சத்தியம். என்ன இந்திராணி? அதற்கு அவள், ஆமாம், அந்த பாவியை லேசில் விடக்கூடாது. நான் திடீரென்று வேலைக்கு போகாமல் நிறுத்திவிட்டால் அந்த மனிதன் நடந்த சம்பவத்தையும் நான் நின்றதையும் ஒத்திட்டு பார்த்து சந்தேகம் கொள்வான். பிறகு நாம் சங்கரனை கண்டுபிடித்து பிளானை பெற்று மருந்து செய்ய ஆரம்பித்தால் நம்மைத்தான் கள்வர்கள் என்று வெகு சுலபத்தில் கண்டு போலீஸில் காட்டி கொடுத்து விடுவான். நாம் சிரமப்பட்டும் பலன் இல்லாது போய்விடும். ஆகையினால் நான் என்னவோ வழக்கம் போல வேலைக்கு போய்கொண்டே அவனிடம் அகப்பட்டதை சுரண்டிக் கொள்கிறேன். உள்ளுக்குள் வேலையும் நடக்கட்டும் என்றாள். தாண்டவராயன் இந்திராணியின் சாமர்த்தியமான புத்திக்கு மெச்சி, கண்ணாட்டி, உன் புத்தியே புத்தி, உன் இஷ்டப்படியே செய். நான் அந்த பயல் சங்கரனை விடப்போவதில்லை, ஜாக்கிரதை என்று கர்ஜித்தான். வழக்கம் போல மறுதினம் காலையில் இந்திராணி வேலைக்கு வந்தாள். அதற்கு முன்பே சிந்தாமணியும் வந்தாள். பொன்னம்மாளும் தாமோதரனும் அன்று வழக்கத்திற்கு விரோதமாய் மிக்க துயரமுற்று இருப்பதைக் கண்டு அவர்களை விசாரிப்பதா வேண்டாமா என்று பெரும் குழப்பமடைந்தாள். எனினும் கேட்பதே சரி என்று எண்ணினாள். இதற்குள்ளேயே இந்திராணியும் வந்து சேர்ந்தாள். இந்திராணியின் வண்டிக்காரன் மூலம் அவளுக்கு விஷயம் தெரிந்திருக்கும் என்று தாமோதரனுக்கு தெரியும். ஆதலால் இந்த விஷயத்தை பற்றி இந்திராணி தன்னை கேட்பாள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அதற்கு முன்பே சிந்தாமணி இவனை சந்தித்தபோது, என்ன உடம்புக்கு முகம் ஏதோ ஒருவாறாக இருக்கிறதே, விஷயம் என்ன என்று வெகு வணக்கத்துடன் கேட்டாள். இதை கேட்ட தாமோதரனுக்கு உண்மையை கூற மனமில்லை. இது விஷயம் இவளுக்கு தெரியாதிருக்கையில் தான் எதற்கு கூற வேண்டுமென்று எண்ணியவனாய், ஒன்றுமில்லை, நேற்று முதல் தலை இடியும் காய்ச்சலுமாக இருக்கிறது, அதனால்தான் ஒரு மாதிரி இருக்கிறது, வேறொன்றும் இல்லை என்று கூறிக்கொண்டே சரியானபடி பேசாமல் போய்விட்டான். அடுத்த நிமிடமே இந்திராணியை சந்திக்கையில் அவள் வெகு நாணத்துடன் பேசுவது போல் அபிநயித்து, என்ன போங்கோ, இரவு டிரைவர் வந்து சொன்னது முதல் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் மனதே அத்தகைய வேதனை அடைந்தபோது உங்கள் நிலைமையை கூற வேண்டுமா? ஏதோ பிளானாமே, அது விஷயமே ஒருவருக்கும் தெரியாதே. எந்த சண்டாளர்கள் அதை அப்படி கண்டு கொண்டு உங்களையும் வருத்தி கொள்ளையிட்டு எங்கள் டீ பார்ட்டியையும் நடக்காமல் செய்துவிட்டார்களோ தெரியவில்லையே. இதை நினைக்க மிக்க வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. இதற்கு மேற்கொண்டு என்ன செய்தீர்கள் என்று தான் எதுவுமே அறியாத பரம சாதுவைப் போல கேட்டாள். இதை கேட்ட தாமோதரன், அம்மா, இது என்னவோ பெரிய வேடிக்கையாய் ஆச்சரியமாய் நடந்திருக்கிறது. சில காலமாக என்னிடம் உள்ள பிளான் மீது சிலர் கண் வைத்திருக்கிறார்கள் என்றும் அதை என்னிடமிருந்து அபகரிக்கப் போகிறார்கள் என்றும் வதந்தி என் காதுக்கு எட்டியது. அது முதல் நான் வெகு உஷாராகவே இருக்கிறேன். நேற்று களவு போனது உண்மையான பிளான் அல்ல. அது நாங்கள் வேண்டுமென்றே தயாரித்த போலி பிளான். அதை வெகு ஜாக்கிரதையாக வைத்துக் கொண்டிருப்பது போல நடித்து வருகிறோம். இந்த உண்மையை நான் யாருக்கும் கூறியதில்லை. உண்மையான பிளான் இருக்கும் இடத்தை இந்திரன் சந்திரன் கூட அறிய மாட்டான். அது யார் கையிலும் அகப்பட முடியாது என்பதற்குள் இந்திராணிக்கு உள்ளுக்குள் தான் ஏமாறவில்லை, தனக்கு இன்னும் அந்த பிளானை பெறும் சந்தர்ப்பம் இருக்கிறதென்ற பெரும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. மேலுக்கு அதை அடக்கி கொண்டு வெகு அன்பு காட்டுகிறவள் போல, ஹா, அப்படியா, இப்போதுதான் என் மனது குளிர்ந்தது. உண்மையான பிளான் தான் போய்விட்டதோ என்று கலங்கிவிட்டேன் என்று கூறியவாறு தாமோதரனின் இரு கரங்களையும் பிடித்துக்கொண்டு தன் உற்சாகத்தை தெரிவித்தாள். இச்செய்கை தாமோதரனுக்கு அபாரமான வெறுப்பையும் அசிங்கத்தையும் உண்டாக்கியது. சி, பெண் பிள்ளையாம் இவள், தானாக வலுவில் இவ்விதம் செய்வார்களா என்று மனதிற்குள் திடீரென்ற ஒரு அருவருப்பு அவளிடம் உண்டாகிவிட்டது. இதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல், அம்மா, தாங்கள் இவ்விதம் செய்தது அழகில்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை என்று கூறிக்கொண்டே எழுந்திருக்கப் போனான். வெகுவாய் வருத்தப்படுவது போல நடித்து,
ஐயையோ, நான் சுத்த மடத்தனம் செய்துவிட்டேன். என் மனத்தில் தங்கள் பால் உள்ள பிரேமையை பன்முறை கூறியிருப்பது தாங்கள் அறிந்ததே. அந்த மிகுதியால் தீண்டிவிட்டேன். இனி தாங்கள் உத்தரவின்றி நான் எதுவும் செய்வதில்லை. சித்தத்தில் ஆயாசம் கொள்ளலாகாது. மன்னிக்க வேண்டும் என்று கூறி வணங்கினாள். ஆனால் இனி உண்மையான பிளானுக்கு ஆபத்திலேயே, அதுதான் வேண்டியது என்றாள். பிறகு தாமோதரன், அது சதா என் வசமே இருக்கிறது. ஆனால் எந்த விடத்தில் இருக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கையில் டெலிஃபோன் மணி அடித்ததால் அங்கு போய்விட்டான். அந்த சம்பாஷணை அதோடு நின்றுவிட்டது. இந்திராணி அளப்பரிய சந்தோஷத்துடன் அன்று வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தாள். இவளுடைய உற்சாக கலை உச்ச நிலையை அடைந்து ஜொலிப்பதைக் கண்ட தாண்டவராயன், கண்ணே, விஷயம் என்ன என்றான். இந்திராணியும் உண்மையை ஆதியோடு அந்தமாக கூறிவிட்டாள். தாண்டவராயன் இதை கேட்டு பெருமிதமான பூரிப்பை அடைந்து மீசை முறுக்கி மார்பு தட்டி அமர்க்களம் செய்தான். இந்திராணி, இனி எப்படி வகை செய்யலாம் என்றான். அதற்கு இந்திராணி, வகை என்ன, மூலாதாரம்தான் அம்மனிதன் கையிலேயே இருக்கிறது. அவனை எப்படியும் நான் என் வலையில் போட்டு அதை கொண்டு வந்து விடுகிறேன். சமயத்தை பார்த்து செய்கிறேன் என்றாள். வழக்கம் போல அவள் ஆபீஸுக்கு செல்வதும் வருவதும் வெகு ஒழுங்காக செய்து கொண்டு வந்தாள். தாமோதரனுக்கோ உண்மையான பிளான் போய்விட்ட துக்கம் தாங்க முடியவில்லை. அதை வெளியிடாமல் இந்திராணியிடம் சொல்லியது போல போலி பிளான் களவு போய்விட்டதாகவும் அதை கண்டு தயாரிக்கும் மருந்துகள் வியாதிக்கு பிரதிகூலத்தை உண்டாக்கிவிடும் என்றும், ஆகவே அதை அபகரித்தவர்கள் மருந்து தயார் செய்வதில் உபயோகமில்லை என்பதை அறியவும் என்று சகலமான பத்திரிகைகளிலும் விளம்பரம் செய்துவிட்டான். நாட்கள் சிலவாகி பலவாகி வாரங்களும் சில கழிந்தன. இந்திராணி சமயத்தை எதிர்பார்த்து வெகு ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். பொன்னம்மாளும் தாமோதரனும் ரகசியத்திலேயே துப்பறிபவனை வைத்து அந்த பிளானை பற்றி விசாரித்து வந்தார்கள். அதே ஏக்கத்தால் தாமோதரனுக்கு பெரும் மன அதிர்ச்சி ஏற்பட்டு அதே கவலையால் நோய் கொண்டவன் போல ஆகிவிட்டான். இவன் நாளுக்கு நாள் மெலிவதைக் காண பொன்னம்மாளின் கவலையும் அதிகரித்தது. தாமோதரன் ஏதோ சொந்த வேலையின் நிமித்தம் வெளியில் சென்றான். அந்த சமயம் இவன் சென்ற வீதியில் ஓர் மாடி வீட்டிற்குள்ளிருந்து சிலர் இறங்கி வந்து வீதியில் இருந்த மோட்டாரில் ஏறும்போது தாமோதரன் பார்த்து அப்படியே பிரமித்து நின்றுவிட்டான். அவ்வாறு பிரமிப்பதற்கு காரணம் யாதாக இருக்கும்? தாமோதரனின் பழைய சிநேகிதர்களாகிய சோதாக்கள், தாண்டவராயனும் மற்றவர்களும் இந்திராணியுடன் வெகு சல்லுக்காக பேசிக்கொண்டு வண்டியில் சென்றதே ஆகும். இது பரியந்தம் இந்திராணியை ஓர் உயர்தர குடும்பத்தை சேர்ந்தவள் என்றும் மகா பரிசுத்தவதி என்றும் எண்ணி அவளை ஒரு உயர்தர படிக்கட்டில் வைத்து ஏமாந்தோமே. ஆகா, என்ன மோசம்! இந்த கூட்டத்தின் கையாளாக அன்றோ அவள் அமைந்திருக்க வேண்டும். அடடா, எனக்கு டீ பார்ட்டி கொடுப்பது போல கொடுத்து என்னுடைய பிளானை அபகரிக்க அவளே இவ்வித சூழ்ச்சி செய்திருப்பாளோ? இல்லையே, உயர் குலத்தில் உதித்த உத்தம பெண்மணியாக இருப்பின் ஏன் இந்த அல்ப சோதா கூட்டத்துடன் சகவாசம் செய்வாள்? இதில் ஏதோ பெரிய மோசம் இருக்க வேண்டும். இதை நாம் கண்டுபிடிக்காது விடக்கூடாது என்று தீர்மானித்து அவர்கள் சென்ற கார் நம்பரை பார்த்து கொண்டான். பிறகு தன் வீட்டிற்கு வந்து தான் கண்ட விஷயங்களை தன் தாயாரிடம் கூறினான். இதை கேட்ட பொன்னம்மாள் ஆச்சரியம் அடைந்ததோடு அபாரமான கவலையை அடைந்தாள். தாமு, எனக்கென்னவோ இப்போது தோன்றுகிறது, அந்த பிளானை அவளை சேர்ந்த கூட்டத்தினர்தான் அபகரித்திருக்க வேண்டும். ஐயையோ, அந்த சிறிய துண்டு கடிதத்தை பற்றி நாம் சற்றும் சட்டை செய்யாது போய்விட்டோமே. அதை நமக்கு அவளே தன் மீது சந்தேகம் இல்லாதிருக்கும் பொருட்டு மொட்டையாக அனுப்பியிருப்பாளோ? ஒன்றும் தெரியவில்லையே. இப்போது அந்த பிளான் அவளை விட்டு வேறு எங்கேயும் போகவில்லை என்று நன்றாக தோன்றுகிறது. அந்த பிளானை அந்த பஜாரியிடமிருந்து எவ்விதம் நாம் பெறுவது? தர்ம சங்கடமாக இருக்கிறதே. அவளை நாம் இப்போது வேலையை விட்டு நீக்காது ஒரு பந்தத்தை செய்து அவளிடமிருந்து அதை கிரகிக்க வேண்டும். சிந்தாமணியை கலந்து கொண்டு செய்யலாமா என்று கேட்டாள். அதற்கு தாமோதரன், அம்மா, நாம் எதிலும் அவசரப்படக்கூடாது. நாம் அந்த இந்திராணியை உயர்வித்து சீமாட்டி என்று நம்பி பெருமோசம் போனோம். சிந்தாமணியோ நாம் கம்பெனியில் வந்த நாள் முதல் அவளுடைய அடக்க ஒடுக்கம், பணிவு, உத்தமமான குணம், தலை நிமிராத ஒழுக்கம் முதலியவைகளை காண அவளிடத்தில் தானாக நன்மதிப்பும் அன்பும் சுரக்கின்றன. அவளும் நம்மை வெகு மேன்மையாக மதிக்கின்றாள்.
அங்கனம் இருக்க நாம் இக்கேவலத்தை அவளிடம் எவ்விதம் தெரிவிப்பது என்று லஜ்ஜையாக இருக்கிறதம்மா. நீ நன்றாக யோசித்து கூறு என்றான். அதை கேட்ட பொன்னம்மாள், ஆமாம், வாஸ்தவம்தான். அந்நங்கை நல்லாளின் நடத்தையைக் கண்டு மனம் வியப்புறுகிறேன். உரத்த குரலில் பேசி அவளை நான் கண்டதே இல்லை. எந்த சமயத்திலும் சாந்தமே குடிக்கொண்டிருக்கிறாள். நாம் ஏமாந்த விஷயத்தை தெரிவிப்பதென்றால் வெட்கமாயும் இருக்கிறது. சரி, இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், அவள் உன்னை நேசிப்பதாக நடிப்பது போல அவளை நீயும் நேசிப்பதாக மிக மிக இனிப்பு வார்த்தைகளை கூறி நடித்து அவளை மயக்கிய பின் அதை அபகரித்துவிடு. நானும் அதற்கு துணையாகவே நடிக்கின்றேன் என்று பேசி முடிவு கட்டிக்கொண்டார்கள். மறுதினம் காலையில் வழக்கம் போல இந்திராணி வேலைக்கு வந்தாள். அன்று அவள் தனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாதவளைப் போன்று அப்பா அம்மா என்று அலற்றியவாறு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். இதை கண்ட தாமோதரன், ஆஹா துஷ்ட ஜந்துவே, உன்னால் மோசம் போனோமே என்று உள்ளுக்குள் எண்ணியவாறு அருகில் சென்று தன் வேலையை ஏதோ கவனிப்பது போல பாசாங்கு செய்துவிட்டு, என்ன உடம்புக்கு தலையை பிடித்துக் கொள்கிறீர்களே என்று கேட்டபடி உட்கார்ந்தான். இவ்விதமான சமயத்தையே இந்திராணி எதிர்பார்த்திருந்தவளாதலால் வெகு நாணி கோணி குலுக்கி பிலுக்கி, ஒன்றுமில்லை, ஏதோ சற்று தலைவலி, இரவு தூக்கமே கிடையாது, அதனால் இப்போது தலை வலிக்கிறது. அதற்கு தாமோதரன், ஏன் தூக்கமில்லை? எங்கேனும் டிராமா சினிமா போயிருந்தீர்களா? தலைவலியாயின் இன்று ஏன் லீவ் வாங்கிக் கொள்ளக்கூடாது? தேக அசுகமாயின் எப்படி வேலை செய்ய முடியும்? உடனே இந்திராணி, இதற்கெல்லாம் நான் லீவு எடுப்பதென்றால் தினம் எடுக்க வேண்டியதுதான். என்னை சில தினங்களாகவே தலைவலியும் உடம்பு ஓய்ச்சலும் பிடிக்கின்றன. நான் என்ன செய்வது? அதை கேட்ட தாமோதரன், ஏனம்மா அப்படி உடம்பு? தாங்கள் நல்ல டாக்டர் இடத்தில் ஏன் மருந்து சாப்பிடலாகாது? உடம்பு நன்றாக இருந்தால் அல்லவோ வேலை செய்ய முடியும். எங்கள் வைத்தியரிடம் வருகிறீர்களா என்று கேட்டான். அதற்கு இந்திராணி, நான் என்ன பதில் கூறுவேன்? நான் முதலில் இங்கு வரும்போதே சொன்னேன், எனக்கு வேலை செய்து பிழைக்க வேண்டுவதில்லை என்று. ஏதோ என் விசனம் மறையும் பொருட்டு வந்தேன். வந்த விடத்தில் ஒரு பெரிய நோய்க்கு அடிமையாகிவிட்டேன். இதை ஜாடை மாடையாக தங்களிடமே பன்முறை தெரிவித்திருக்கிறேன். எனது நோயை தீர்க்கும் மருத்துவன் உலகத்தில் தங்களை அன்றி வேறு உண்டா? இதை வெளிப்படையாயும் கூறிவிட்டேன். நான் வயிற்றுக்கில்லாமலா இங்கு வந்து உழைக்கிறேன்? தங்களின் தரிசனத்திற்கும் தங்கள் கம்பெனியில் வேலையாவது செய்யலாமே என்கிற ஒரு ஆசையினால் நான் அலைகிறேன். ஊனும் உறக்கமும் ஒழிந்து எத்தனையோ நாட்களாயின என்று கூறி கண்ணீர் விட்டாள். கள்ளனுக்குள் குள்ளன் என்பது போல தாமோதரன் அதற்கு இசைந்த பதில் கூறி நடித்தாக வேண்டும். அவ்வாறு செய்யவோ அவன் மனம் சற்றும் சம்மதிக்கவில்லை. அவன் மனதுள் அழுந்தி கிடக்கும் உருவத்திற்கு விரோதமாக இந்த மூதேவியை நடத்த சங்கடம் உண்டாகிறது. என்ன செய்வான் பாவம்? கடவுளே, என் மனப்பூர்வமான பரிசுத்தமான காதலை நான் ஒரு உயர்ந்த உத்தமியிடம் அடையும்படியாக கருணை செய்தாய். மனக்கோட்டையை விட்டு இன்றைய தினம் வரையில் பெற்ற அன்னைக்கும் காதலித்த காரிகைக்கும் வெளியிடாது என் லஜ்ஜையும் அபாரமான வெட்கமும் என்னை மூடிவிட்டன. இந்த சனியன் இடத்தில் மனம் பிடிக்காது நான் எவ்விதம் உரையாடுவது? ஈசா என்று உண்மையிலேயே விசனித்தான். தனக்கு முக்கியமான பிளானை கை கொள்ள வேண்டி எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு, கண்ணே, இந்திராணி, நான் என்ன பெரிய முட்டாள் என்று எண்ணிவிட்டாயா? உன்னைப் போலவே நானும் வருத்தப்படுவதை நீ அறிய மாட்டாய். என் சுபாவம் மிக்க லஜ்ஜையுற்றது. அதனால் நான் என் கருத்தை வெளியிடாது பொறுமையாயிருக்கிறேன். எனினும் என் தாயாரும் நானும் வீணாக காலத்தை கழிக்கவில்லை. எப்பொழுது விவாகத்தை முடிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதை நாங்களே உன்னிடம் தெரிவிக்க நினைத்தோம். அதற்குள்ளாக அது வெளியாக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்றான். இதை கேட்ட இந்திராணியின் சந்தோஷத்தை கூற வேண்டுமா? தன் காரியத்தில் ஜெயம் பிறந்துவிட்டது என்று மனதிற்குள் துள்ளி குதித்தாள். ஆ, அப்படியா? இதை கேட்ட என் தேகமே சிலிர்க்கின்றதே, மயிர் கூச்செரிக்கின்றதே. என் வியாதியெல்லாம் போய்விட்டது. இச்சந்தோஷ செய்தியை என் தாயார் கேட்டால் ஆழப்பரிய சந்தோஷம் அடைவாள். தாங்கள் இனியும் லஜ்ஜை லஜ்ஜை என்று நாட்களை கழிக்காமல் விவாகத்திற்கு ஏற்பாடு செய்து விடுவதுதான் நல்லது. நான் இனி என் வீட்டிற்கே போக மாட்டேன். இன்று முதல்
நான் இங்கேயே தான் இருக்கப் போகிறேன். என்ன சொல்கிறீர்கள் என்று தாமோதரனின் கையை பிடித்து கொண்டு கேட்டாள். உடனே தாமோதரன், ஆகா, அப்படியே செய். உன் இஷ்டம் எப்படியோ அப்படி நடக்க நான் தயாராக இருக்கிறேன். அதோ என் தாயாரும் வருகிறாள். அம்மா, நாம் நெடுநாட்களாக யோசித்துக் கொண்டிருந்த விஷயம் இன்று முடிவாகிவிட்டது என்றான். இதற்குள் இந்திராணி, மாமி, என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறி பொன்னம்மாளுக்கு வணங்கினாள். மூவர் நடிக்கும் நாடகம் வெகு ஜோராக நடக்கின்றது. முதல் சீன் முதல் தரமாகவே முடிந்தது. இதையே ஒரு சாக்காக கொண்டு இந்திராணி இவ்விடத்திலேயே இரவு தங்கி இரவு பெட்டி முதலியவற்றை திறந்து பிளானை கொள்ளையடிக்க வேண்டும். பாலில் மயக்கத்தை போட்டு இருவருக்கும் கொடுத்துவிட்டு இன்றே வேலையை முடித்து விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டாள். உடனே வேலைகள் முடிந்ததும் டிஃபனுக்கு போவது போல சென்றாள். அக்கம்பெனிக்கு சமீபத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிறது. அதில்தான் இவர்கள் முக்கியமான சமயம் சந்திப்பது வழக்கம். அன்று அங்கு சென்று ஒரு தனித்த விடுதியில் வெகு அட்டகாசத்துடன் புகுந்தாள். அங்கு தயாராக வீற்றிருந்த தாண்டவராயன், ஹலோ, என்ன செய்தி? இன்னும் எத்தனை நாளாகும்? வேலையை சீக்கிரம் முடிக்க தெரியவில்லையே. அந்த 2 பயல்களும் அகப்படவே இல்லை. என்ன செய்வது என்றான். அதற்கு இந்திராணி, என்ன ஆத்திரப்படுகிறாயே? இன்றுதான் நம் காரியம் ஜெயமாகும் கடைசி தினமாக இருக்கலாம். அத்தனை ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். இன்று முதல் நான் அங்கேயே இருக்கப் போவதாயும் கூறிவிட்டேன். இன்று ஒரு இரவிலேயே நான் வேலையை முடித்து விடுகிறேன். நீ என்ன செய்ய வேண்டுமானால் மயக்க மருந்து, ஒரு ரிவால்வர், முகமூடி இவைகளை எனக்கு இப்போதே கொடுத்துவிடு. 2வது, நீங்கள் உங்கள் கூட்டத்துடன் அந்த பங்களாவின் தோட்டத்தில் நின்று கொண்டிருங்கள். 4 புறமும் பார்த்து கொண்டே வா. என்னுடைய பாக்கெட் விளக்கின் வெளிச்சம் எப்போது தெரிகிறதோ அப்போது அதை கவனித்துக் கொண்டு அந்த இடத்திற்கு வந்துவிடுங்கள். இதுதான் சமிங்கை. இதற்கு பிறகு நாம் அங்கு அகப்படும் சகலத்தையும் எடுத்துக்கொண்டு கம்பி நீட்டிவிடலாம். ஞாபகம் இருக்குமா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை என்றாள். தாண்டவராயன் அபாரமான சந்தோஷத்துடன் இந்திராணியை தட்டி கொடுத்தான். ஒரு ரிவால்வர், மயக்க மருந்து, முகமூடி 3ம் கொடுத்தான். அவற்றை வாங்கி தன் மடியில் மறைமுகமாக செருகிக் கொண்டாள். சரி, நான் சொன்னபடி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு வெளியில் வந்தாள். ஒன்றும் அறியாத மகா சாதுவைப் போல தன் வேலை ஸ்தலத்தில் வந்து அமர்ந்து விட்டாள். இப்புத்தகத்தை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.